இது 2 ரோலில் பின்னியிருக்கிறேன். இந்த குடிக்கு முறுக்கு கைப்பிடி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி உள்ள அளவுள்ள கூடை. இதுக்கு வந்து ஒயர் நான் 3/4 அடியில் க்ரீன் ஒயர் வந்து 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். 3 ஒயர் எடுத்து நம்ம எந்த பக்கம் போடணுமோ அதை அடையாளப்படுத்தி வச்சுக்கிடுங்க. இந்த 3 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரே அளவாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். நான் வந்து வயலட் ரன்னிங் ஒயர் இந்த குடையில் உள்ள ஒயர் கலரே நான் எடுத்துருக்கிறேன். அதே இந்த ஹோல் வழியாக சரி இன்னொரு பக்கமாக கொஞ்சம் ஒரு 4 இன்ச் அளவு வலது பக்கமாக இழுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வலது பக்கமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இதே மாதிரி மடித்து இந்த வலது பக்கம் உள்ள க்ரீன் ஒயரை இழுத்து டைட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இடது பக்கமாக கொண்டு வரணும். அதே மாதிரி மடித்து நம்ம வீட் நாட் குடைக்கலாம். வீட் நாட் போடும்போது நம்ம 2 தடவை சுற்றுவோம். இதில் ஒரு தடவை சுற்றினா போதும். இப்போ இது திரும்பி இருக்கும். இந்த ஒயர் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கைப்பிடி ஈஸியாக வந்துடும். சில பேர் கூட பின்ன தெரியும், கைப்பிடி தெரியாது. அவங்க இந்த மாதிரி கைப்பிடி போடலாம். இது உள்ளே வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். மேலே வந்து இப்படி இருக்கும். இப்படியே தான் நம்ம லாஸ்ட் வரை போடணும். இப்போ இந்த அளவு நான் போட்டிருக்கேன். இந்த அளவு நான் பின்னிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பின்னி உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் ஒரு கைப்பிடியோட நீளம் வந்து 18 இன்ச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதே அளவில் இன்னொரு கைப்பிடியும் நம்ம அளந்து போடணும். நம்ம பின்னும்போது வெளியே பின்னும்போது ஜாயின் பண்ண முடியாது. அதனால் ரன்னிங் ஒயர் மீதி இருக்கிற ஒயரை அப்படியே வச்சு பின்னுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணியே போடணும். இந்த மாதிரி திரும்பி இருக்குது. இதை வந்து இடது பக்கமாக கொண்டு வரணும். அவ்வளோதான். போட்டு நான் முடிச்சு கட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.